ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பைக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் என்னோட பேர் போட்டிருக்கு ஸ்ரீதன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக்கில் மட்டும் இல்லாமல் பைக் பக்கத்தில் நம்ம டிஷர்ட் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு மாஸ்கில் இந்த மாதிரி நேம் வர மாதிரி இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் வச்சுட்டு என்னோட பேர் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் என்னோட பேர் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் சூப்பராக நம்ம பிக்சர்ஸ் எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறப்பன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்ருங்க. ஏன்னா இது மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயம்லாம் நம்ம வந்து எடிட்டிங் சம்மந்தமான விஷயம் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நோட்ஸில் நான் இப்போதைக்கு ஒரு நோட் வச்சுருக்கேங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 டெக்ஸ்ட் இருக்கும் இதில். இந்த டெக்ஸ்ட் வச்சு தான் நம்ம வந்து அந்த பிக்சரே ஜென்ரேட் பண்ண போகிறோம். நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது பிக்சராக வைப்பது, அவ்வளோதான் விஷயம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிங்க்னு ஒரு ஆப் இருக்குங்க, BING அப்படின்ற ஒரு ஆப் இருக்குங்க. இந்த ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக லாகின் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சுங்க. எதுக்காகனா ஏகப்பட்ட விஷயம் எடிட் பண்ணலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ரியேட் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சோடனே இமேஜ் ஜென்ரேட்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் ஜென்ரேட்டரை நம்ம இப்போ கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல அது கேட்குது, என்னப்பா நீ டைப் பண்ண போகிற அப்படின்னு கேட்குது. சரி ஓகேப்பா, நான் என்ன டைப் பண்ண போகிறேன்னா, நம்ம இந்த 2 ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட் தாங்க பேஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராம்ப்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல் ஃபன் தமிழ் டெக் அஃபிஷியல் அப்படின்னு டெலிகிராம் சேனல் இருக்கும். அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உள்ள ப்ராட்காஸ்ட் சேனல் இருக்கும். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். எல்லாத்துலேயும் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ராம்ப்ட் 1 போட போகிறேன். ஸோ ப்ராம்ப்ட் 1 என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி எ மேன் ஸ்டாண்டிங் இன் ஆன் த பைக் Yamaha R15 உட்காந்துருக்காரு. எ பாய்ஸ் வியரிங் டிஷர்ட்டு, த பாய் நேம் இஸ் ஸ்ரீதர் ரிட்டன் ஆன் த டிஷர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ Yamaha பைக் தான் உங்களுக்கு தேவைன்னு கிடையாது. இன்றைக்கி பைக்கு என்ன வேணுமோ அந்த பைக்கை நீங்கள் வந்து மாற்றிக்கிங்க. ஓகேவா? Yamaha பைக் இதில் உங்கள் R15 போடுங்க. Yamaha பைக் பதிலாக KTM போடுங்க. இல்லை இம்போர்ட்டட் ரேஸ் பைக் போடுங்க, BMW போட்டுருங்க. இந்த இடத்துல நேம் வந்து ஸ்ரீதன் கொடுத்துட்டு க்ரியேட்னு கொடுங்க. ஸோ க்ரியேட் கொடுத்த உடனே என்ன வேணும்னா, கண்டிப்பாக ஒரு 10-15 செகண்ட் டைம் எடுத்துக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னேன் லாகின் கேட்கும் உங்களுக்கு. ஸோ அது க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். பிடிச்சிட்ட உடனே இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, டிஷர்ட்டில் வந்து என்னோட நேம் போட்டு கொடுங்க, பைக் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி நம்ம டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ முடிச்சிட்டோடனே பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் என்னோடய நேம் போட்டு சும்மா பார்க்க வந்துச்சு. பார்த்தீங்களா, சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல, பார்க்கறதுக்கே கெத்தா. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இப்போ அடுத்த போட போகிற ப்ராம்ப்ட் என்னென்னா, பைக்கில் என் பேர் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று போட வரும். ஸோ பைக்கில் என்னோட பேர் வரணும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த செகண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணுறேன். இது எல்லாமே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் என்னோடய டெலிகிராம் சேனலில் இது இந்த நீங்கள் வந்து அங்கேயே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, எ மேன் சிட்டிங் இன் KTM RC 125 பைக்கில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் தி பைக் வைப்பர், பைக் கூட எடுத்துலாம். ஃப்ரண்ட் ஆஃப் தி வைப்பரில் வந்து நேம் ரிட்டன் ஆன் ஸ்ரீதர். ஸோ என்னோடய பைக்கு முன்னாடி அந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்னோட நேம் வர மாதிரி செட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம இதுக்கிட்ட கேட்குறோம். இவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் நிமிஷம் அப்படியே ஜென்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே சர்ச் பண்ணி நம்மளுக்கு அதே மாதிரி பிக்சர்ஸை தருவார். பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர்னு ஒரு வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படி கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வேண்டியதான். ஸோ இதே மாதிரி பிக்சர்ஸ் நிறைய ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸ்ரீதர்னு சொல்லிட்டு மாஸ்க் வச்ச மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க, சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிங்க. இதில் இன்னொரு விஷயமா சொல்கிறேன். இப்போ இவர் உட்காந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்கள் ஃபேஸ் இருந்தால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. இது சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் தனியாக போட்டிருக்குங்க. வேணா இல்லை மேலே ஆட் கார்டில் போயிட்டுருக்கோம், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பிக்சர் ஜென்ரேட் பண்ணிட்டு இந்த ஃபேஸை வந்து உங்களோட ஃபேஸாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அது ஆட் கார்டில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் மட்டும் சூப்பர் ஜி அப்படின்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன். ஏன்னா யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டிங்கு தட்டு போயிடுங்க. அத்தை போடுற வீடியோ உங்களுக்கு டிங்குன்னு வரும். வரட்டுங்களா? பை.